வணக்கம். இன்னைக்கு நம்ம இறைமாட்சி அதிகாரத்துல 388வது திருக்குறள் பார்க்க போறோம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரையென்று வைக்கப்படும். இந்த திருக்குறளுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அரசர் நீதி நெறி ஃபாலோ பண்ணி, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி மக்களை மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கி அவங்களுக்கு நல்லது செய்து அவங்கள பாதுகாக்கிறாரோ அந்த ஒரு தலைவர் மனிதனாகவே இருந்தாலும் அவரை கடவுளோட நிலைக்கு மக்கள் வச்சு போற்றுவாங்க, கடவுளுக்கு இணையா வைத்து போற்றுவாங்கன்றதுதான் இந்த திருக்குறளுடைய விளக்கம். சோ இதை டீட்டெயிலா சொல்றேன்னா, இப்ப நம்ம கடவுள் கிட்ட என்ன வேண்டிப்போம்? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், என்னுடைய சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு சப்போஸ் ஏதாவது நோய்கள் இருந்தா எனக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும், எனக்கு இந்த நோய் சீக்கிரம் சரியாகணும், நல்லபடியா இருக்கணும், என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்கணும். இந்த மாதிரி விஷயத்தான் நம்ம கடவுள் கிட்ட வேண்டிப்போம். ஜெனரலா நம்ம கடவுள் கிட்ட இதெல்லாம் தான் வேண்டிப்போம். கரெக்டா? சோ நம்ம கடவுள் கிட்ட ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில கடவுள் நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைப்பாரு, நம்மளுக்கு நல்லது செய்வாரு அப்படின்ற அடிப்படையில நம்ம கடவுள் கிட்ட இதெல்லாமே வேண்டுவோம். ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்துல ஒரு தலைவரானவர் இந்த குறைகளை எல்லாம் போக்கி நம்ம கடவுள் கிட்ட நம்மளுடைய எந்த குறைகளை வைக்கிறோமோ, எந்த நம்பிக்கையை வைத்து அவங்க கிட்ட எனக்கு இத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறோமோ அதை எல்லாத்தையுமே தலைவர் செஞ்சாருன்னா, அதாவது ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்து நம்ம எல்லாருக்கும் ஈஸியா வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாலோ, இல்ல ஒரு நல்ல ஹெல்த் சிஸ்டம், ஒரு அட்மாஸ்பியர், ஒரு ஹெல்த் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணி நம்மளுக்கு நோயே இல்லாத மாதிரி காப்பாற்றினாலும், இல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கொடுத்து நம்ம வாழறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு நாடை அமைச்சு கொடுக்குறாரோ, அத நம்ம கடவுள் கிட்ட என்ன ஒரு விஷயத்த கேட்கிறோமோ அதை அந்த தலைவர் செஞ்சு கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன ஆயிடுவாரு? அவர் தான் கடவுள். அந்த ஒரு நிலைக்கு மக்கள் கடவுளுக்கு இணையா வைத்து அவர் போற்றுவாங்க, அவர் புகழ்வாங்க அப்படின்றதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். காரணம் என்னன்னா, அந்த தலைவர் கடவுளுடைய ரோலை இங்க எடுத்திருக்காரு. நம்ம என்ன விஷயத்த கேட்டு கடவுள் கிட்ட போறோமோ அந்த விஷயத்த எல்லாமே தலைவர் செஞ்சு கொடுக்கறதுனால தலைவரை கடவுளுக்கு இணையா வைத்து மக்கள் போற்றி புகழ்வாங்க, பாராட்டுவாங்க அப்படின்றதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம்.